ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸ்விம்மிங், வாக்கிங், ஜாகிங், ஜிம்னு இருக்கிறச்ச எதுக்காக நான் இந்த யோகாவை கற்றுக்கணும்? இந்த யோகாவில் அப்படி என்ன இருக்குது? ஒரு சாமானியமாக இருக்கிற ஒரு உடல் பயிற்சிக்கு, யோக பயிற்சிக்கு ரொம்ப அடிப்படையான ஒரு வித்தியாசம் இருக்குது. சாமானியமாக உடல் பயிற்சின்னா நம்ம தசை எலும்பு பலப்படுத்துறதுக்காக செய்கிற ஒரு பயிற்சி. ஆனால் யோக பயிற்சியில் இந்த தசை எலும்பு பலப்படுத்துகிற செயல் கட்டாயமாக நடக்கும். ஆனால் அதுக்கு மீறி நம்ம உடலுக்குள்ளே இருக்க உறுப்புகள் கூட நாம் பயிற்சி செய்யப்படுத்த முடியும். நம்ம ஈடுபாடு இல்லாமல் தன்னிச்சையாக செயல்படுற உடலில் இருக்கிற பாகங்கள் கூட நாம் பயிற்சிக்கு கொண்டு வர முடியும். அது எல்லாமே நம்ம கவனத்தில் கொண்டு வந்து நாம் நினச்ச மாதிரி நடக்கிற மாதிரி உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால நமக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்டால், இந்த உடல் வெறும் தசை எலும்பு மட்டும் இல்லை, இதில் ஆழமான சில அம்சங்கள் இருக்குது. ஒரு மனிதன் நல்லபடியாக வாழணுன்னா அவனை உடல்நிலை மட்டும் இல்லை, அவனை உள்நிலை, அவனை மனநிலை எல்லாமே ஒரு முழுமையான நிலையில் நடக்கிற தேவை இருக்குது. யோக பயிற்சின்றது எப்படின்னா, நீங்கள் ஒரு சோதனை பண்ணி பார்க்க முடியும். நீங்கள் உங்கள் கை கீழ்முகமாக வச்சு சுவாசம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு விதமாக நடக்கும். மேல்முகமாக வச்சு சுவாசம் எடுத்தீங்கன்னா அது இன்னொரு விதமாக நடக்கும். இந்த அளவுக்கு இந்த ஒரு மனிதனுடைய உடல்ன்றது எவ்வளோ சூக்ஷ்மமாக உருவாக்கப்பட்டிருக்குதுன்னா, அதோடைய அடிப்படை, அது உருவாக்கப்பட்டிருக்க அடிப்படையான விஞ்ஞானம் புரிஞ்சு உருவாக்கின ஒரு பயிற்சி யோக பயிற்சி. இது முழுமையாக நாம் உபயோகப்படுத்த நம்ம மனிதன் தன்மைன்றது நாம் ஒரு முழுமையான நிலைக்கு மலர்றதுக்கு நாம் ஒரு வாய்ப்பு உருவாக்க முடியும். யோகா கற்றுத்தர நிறைய புக்ஸ் இருக்கு, டிவியில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வருது. அப்புறம் ஈஷா யோகாதுக்காக யோகா கற்றுத்தர ஒரு குரு அவசியமா? யோக பயிற்சி சொல்லிக் கொடுக்கணும்னா ஒரு ஸ்ரத்தையான ஒரு சூழ்நிலை, ஒரு கூர்மையான ஒரு மனநிலை, ஒரு புரிஞ்சுக்கணும் ஒரு ஆர்வம் இருக்கிற ஒரு உள்நிலை தேவை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது சொல்லிக் கொடுக்குறவங்களுக்குள்ள இந்த உள்நிலை பற்றி ஏதோ ஒரு அனுபவம் அவருக்குள்ளே இருக்கணும். வெறும் ஒரு பயிற்சி மாதிரி இது சொல்லி கொடுத்தா, இது எப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு விமானம் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு விமானம்னா என்னன்னு புரியல, இது ஏதோ இந்த 2 ரெக்கை இருக்குது, இது எல்லாத்துக்கும் தடையாக இருக்குது, இந்த 2 வெட்டு போட்டிங்க, வெட்டி போட்டு ஒரு கார் மாதிரி ஓட்டுனீங்க உங்கள் ஊரில், உங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஆனால் விமானம் போய் ஒரு காரை உபயோகப்படுத்துறது ஒரு குற்றம் தானே. எது நம்ம ரொம்ப உயர்ந்த நிலை கொண்டு போக முடியுமோ அது வச்சுட்டு நாம் ஆஃபீஸுக்கு போய் வீட்டுக்கு வந்தால் எப்படி? இந்த ஈஷா யோகான்றது எதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு தன்மையாக இருக்குதுன்னா, அடிப்படையாக ஒரு 5 நாள் கிளாஸ் சொல்லிக் கொடுக்கணுன்னா இவர் 2-3 வருஷம் ரொம்ப தீவிரமான ஒரு ட்ரைனிங் ப்ராசஸில் இருப்பாங்க. நீங்கள் வெளியே போனீங்கன்னா அந்த ரோடு பக்கத்தில் எல்லாமே புஸ்தகம் விற்றுறாங்க. டயபிட்டிஸ் எப்படி க்யூர் பண்ணுறது, பிளட் ப்ரெஷர் எப்படி, கேன்சர் எப்படி, எல்லாம் ஒரு 10 நோய் பற்றி எல்லாம் வாங்கிட்டீங்கன்னா இதெல்லாம் 5 ரூபாய் ஒரு புக்கு, 100 ரூபாய் செலவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டாக்டர் ஆகிடலாம். ஒரே நாளில் நீங்கள் டாக்டர் ஆகிடலாம். ஆனால் உங்ககிட்ட யாருனாலும் வந்தாங்கன்னா நோயால், அவர் தற்கொலை பண்ணிக்க தேவையில்லை, அவ்வளோதான். இந்த மாதிரி டாக்டர்கிட்ட வந்தால் தற்கொலை பண்ணிக்க தேவை இல்லை, அவர் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு. அதனால அது ஒரு மாதிரி டாக்டர். அதே விதமான யோகானாலும் இந்த ஒரு நிலைக்கு வரணும்னா பல வருஷங்கள் சாதனை செஞ்சு ஒரு நிலைக்கு வந்த ஒரு தன்மை. ஒரு வாரத்தில் 2 வாரத்தில் யோகா டீச்சர் ஆகி ஒரு புஸ்தகம் படித்தாலே யோகா டீச்சர் ஆனவங்க என்ன பண்ண முடியும்ன்றது நான் சொல்ல தேவையில்லை. நாம் நம்ம புத்திசாலித்தனம் உபயோகப்படுத்தி நாம் ஒரு உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணால் இதுக்கு ஞான யோகான்னு சொல்லுவோம். நம்ம உணர்ச்சி உபயோகப்படுத்தி நாம் ஒரு உச்சிக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணால் இதுக்கு பக்தி யோகான்னு சொல்லுவோம். இல்லை நம்ம செயல், இல்லை நம்ம உடல் உபயோகப்படுத்தி பண்ணால் இதுக்கு கர்ம யோகான்னு சொல்லுவோம். இல்லை நம்ம உள் சக்தி, நம்ம உயிர் சக்தி இல்லை ஒரு மாற்றம் கொண்டு வந்து நம்ம அந்த நிலைக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணால் இதுக்கு கிரியா யோகான்னு சொல்லுவோம். நாம் ஏதோ ஒன்று மட்டும் எடுத்து பண்ணால் நம்ம நிலை என்ன ஆகும்னா, நாம் ஒரு நிலையில் ரொம்ப தீவிரமாகிடுவோம். அப்போ நாம் சமூகத்தில் ஒன்றியாக இருந்து யோகா செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுவோம். இந்த ஒரு அறிவு இல்லாமல் ஏதோ ஒரு யோகா மக்களுக்கு பொறுப்பில்லாமல் சொல்லி கொடுக்குற ஒரு தன்மை நடந்திருக்குது.
எது சாது சன்னியாசிக்கு சொல்லிக் கொடுக்கணுமோ அது சாமானிய மக்களுக்கு எல்லாமே பொறுப்பில்லாமே சொல்லிக் கொடுக்குற ஒரு தன்மை எல்லா இடத்துல இப்ப நடந்து போயிருக்குது. இதனால பலவிதமான தாறுமாறு ஒரு மனிதன் வாழ்க்கையில நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு மனிதனு குடும்ப சூழ்நிலையில இருந்து சமூக சூழ்நிலையில இருந்து அங்கேயும் ஒரு வெற்றிகரமா வாழி அதே நேரத்துல உள்நிலையில ஒரு யோக நிலைக்கு வரணும்னா இந்த 4 தன்மையும் சேர்ந்து நடக்கணும். ஈஷா யோகத்துடைய ஒரு தனித்தன்மையான தன்மை என்னன்னா இந்த 4 தன்மையும் பிரதியொரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு எது தேவையோ அந்த அளவுக்கு அது மிக்ஸ் பண்ணி கொடுக்குற ஒரு தன்மை இருக்குது. சாம்பிரதாயத்துல எப்பவுமே ஒரு உயிரோடு இருக்கிற குரு இருக்கணும்னு சொன்னது என்னத்துக்குன்னா இந்த 4 தன்மை பிரதியொரு மனிதனுக்குள்ள இருந்தாலும் ஒரு மனிதனுக்குள்ள இந்த ஒரு தன்மை அதிகப்பட்ட ஒரு தன்மையில இருக்கும். ஒருத்தருக்கு புத்திசாலித்தனம் ரொம்ப கூர்மையா இருக்கும், இன்னொருத்தருக்கு உணர்ச்சி ரொம்ப சக்தியா இருக்கும், இன்னொருத்தருக்கு உடல் ரொம்ப உயர்ந்த தன்மையா இருக்கும். இந்த மாதிரி பலவிதமா இருக்கும். அதனால நாம் யோகா சொல்லி கொடுக்குறப்போ பிரதியொரு மனிதனுக்கு அந்த தனி மனிதனுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல அதை சொல்லி கொடுத்தாதான் அது அவனுடைய வளர்ச்சிக்கு ஒரு அடிப்படையா இருக்கும். ஜாலியாக விளையாடுறோம், வீக்கெண்ட் போகிறோம், சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக நிறைய ஃபங்க்ஷன் என்னென்னமோ பண்ணுறோம். ஆனால் அந்த சந்தோஷம் எதுவுமே நீடிக்கிறது இல்லை. எப்போயுமே சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்க ஏதாவது வழி உண்டுங்களா சத்குரு? சந்தோஷம் சந்தோஷம் இந்த சந்தோஷ தேடுதல்ல மனிதன் பலவிதமான செயலில் இறங்கியிருக்கிறான். சந்தோஷம்ன்றது 24 மணி நேரம் மனிதன் வச்சுக்க முடியல. எதுக்குன்னா வெளிய சூழ்நிலையை உபயோகப்படுத்தி நாம் எப்போ ஒரு உள் சூழ்நிலை உருவாக்குறோமோ எப்பவுமே அந்த வெளிய சூழ்நிலைக்கு நாம் அடிமையாக போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ நாம் சூரியோதயம் பார்த்தோம், காலையில் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு நாளில் எவ்வளோ தடவை சூரியோதயம் நடக்க முடியும்? ஒரு நாளில் ஒரு தடவை தான் நடக்க முடியும். இதே விதமாக நாம் ஆடினாலும் பாடினாலும் போதைப் பொருள் தேடி போனாலும் பிரார்த்தனை பண்ணாலும் எதே பண்ணாலும் அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் நாம் செய்ய முடியும். ஆனால் சந்தோஷன்றது மனிதனுக்கு ஒரு க்ஷணத்துலேயும் தேவை இருக்குது. சந்தோஷன்றது ஒரு பெரிய சாதனை இல்லை, அது ஒரு அடிப்படையான தேவை. நீங்கள் சந்தோஷமாக இருந்தாதான், இந்த க்ஷணத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருந்தாதான் நீங்கள் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது நீங்கள் ஒரு நல்ல உணர்வாக அது உங்களுக்கு நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு அமைதி இல்லாமல் போயிடுச்சின்னு வச்சுக்கலாம். அமைதி இல்லாமல் போயிடுச்சுன்னு என்ன பண்ணுவீங்க? வீட்டில் போய் மனைவியோ கணவனோ குழந்தையோ யாரோ பிடிச்சி அவர் மேலே கத்துவீங்க. இந்த அமைதி இல்லாத நிலை அப்படியே தொடர்ந்து போயிடுச்சுன்னா பக்கத்து வீட்டில் போய் கொஞ்சம் சண்டை பிடிச்சிக்கிறீங்க. அது தாண்டி இப்படியே போயிடுச்சுன்னா நீங்கள் உங்கள் ஆஃபீஸுக்கு போய் உங்கள் பாஸ் கூடயே சண்டை போட்டுக்கிறீங்க. எப்போ உங்கள் பாஸ் கூடயே கத்த ஆரம்பிக்கிறீங்களோ அப்போது உங்கள் சுத்தம் இருக்கிற மக்களுக்கு புரிஞ்சிடுச்சு உங்களுக்கு டாக்டர் தேவை இருக்குது, அந்த மனநோய் டாக்டர் இருக்காங்களே அவருடைய தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு. டாக்டர்கிட்ட போனால் ஆரம்பத்தில் அவர் உங்கள் நிலையிலேருந்து இந்த அமைதி இல்லாத நிலையிலேருந்து பேசி அதுலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு வரலன்னா ஒரு மாத்திரை போட்டு விடுவாங்க. ஒரு மாத்திரை என்னென்னா அதில் சில ரசாயனங்கள் இருக்குது. இந்த ரசாயனங்கள் நம்ம உடலுக்குள்ளே போனால் ஒரு அமைதி உடல்நிலையில் மனநிலையில் தானாகவே ஒரு அமைதி வந்துடும். தொடர்ந்து வரலனாலும் சில நேரத்துக்கானாலும் கட்டாயமாக வருது. அப்படின்னு அமைதியான என்ன நம்ம அனுபவத்தில் எது நாம் அமைதியான உணர்றோம் அதுக்கு அடிப்படையாக ஒரு ரசாயன மாற்றம் நமக்குள்ளே இருக்குது. மனிதனுக்குள்ளே நடக்கிற பிரதியொரு அனுபவத்துக்கு ஆனந்தமாக இருந்தாலும் பயமாக இருந்தாலும் பதற்றமாக இருந்தாலும் பேரானந்தமாக இருந்தாலும் ரொம்ப துன்பமாக இருந்தாலும் மனிதனுக்குள்ளே நடக்கிற பிரதியொரு அனுபவத்துக்கு ஒரு ரசாயனத்தை அடிப்படை இருக்குது. இப்போ இந்த சரியான ஒரு ரசாயனம், ஒரு ஆனந்தமான ஒரு ரசாயனத்தை அடிப்படை நம்ம உடலுக்குள்ளே நம்ம தன்மைக்குள்ளே உருவாக்குறதுக்கு ஒரு விஞ்ஞானம் ஒரு தொழில்நுட்பம் இருக்குது. இதுக்கு தான் நாம் யோகான்னு சொல்லுவோம். இந்த யோக பயிற்சினால நம்ம அடிப்படையான ரசாயனம் நாம் ஒரு ஆனந்தமான ஒரு அடிப்படையாக நாம் உருவாக்கிக்க முடியும். எப்போ நம்ம ரசாயனமே இப்படி இருக்குதோ ஆனந்தம்ன்றது நாம் தேடி போக தேவையில்லை. நாம் இயற்கையாக அந்த மாதிரி நிலையில் இருக்கிறோம். இப்போ நம்ம வாழ்க்கை ஆனந்தத்தை தேடுதல் இல்லாமே ஆனந்தம் வெளியப்படுத்துற மாதிரி இருக்கும். பெண்ணே, நீ அலங்கார பொம்மை அல்ல,
போக பொருளும் அல்ல. உதிரம் சிந்த சிந்த உன்னையே செதுக்கிக் கொண்ட சிற்பம் அல்லவா நீ. உளியும் சுத்தியலும் இன்னமும் உங்கையில தானமா இருக்கு. தடைகளை உடை, சரித்திரம் படை. படைக்கணும்னா படிக்கணும். மேல மேல படி, அதுதான் மேல போற படி. பெண்மையை போற்றி பாராட்டுவது நைஹா. சாதம் ரெடி. இவ்ளோ சுவையான தயிர் சாதத்துக்கு இணையா ஒரு சைட் டிஷ் இருக்க முடியும்னா அது சின்னீஸ் ஆவக்காய் ஊறுகாயா தான் இருக்க முடியும். சின்னீஸ் ஊறுகாய், இதுதான் டேஸ்ட். மத்த சைட் டிஷ் எல்லாம் இப்பெல்லாம் மெத்த படிச்சவங்க, நாகரிகமானவங்க குழந்தைகளை மம்மின்னு கூப்பிடாத, அம்மான்னு கூப்பிடுன்னு பழக்கிறாங்க. அதான் ஏன் சரி. அம்மா வலியில அலர்னா அம்மா, ஓஞ்சி உட்கார்ந்தா அம்மா, ரமிச்சு போனா அம்மா, சொல்ல சொல்ல இனிக்கிற சொல்ல அம்மா. ஒரு சொல்லுக்குத்தான் எத்தனை பரிமாணம். இது இயற்கையோட ஒலி. நினைச்சா தியானம், உச்சரிச்சா மந்திரம். அந்த மூன்றெழுத்து மந்திரத்தை உச்சாரணம் செய்வோம். அம்மாவை அம்மானு கூப்பிடுவோம், கையெடுத்து கும்பிடுவோம். பெண்மையை போற்றி வணங்குவது நைஹா. எனக்கு முட்டியில் வலி இருக்கு, ஆஸ்மா கம்ப்ளைண்ட்டும் இருக்கு. யோகா கற்றுக்கிட்டா இதெல்லாம் சரியாயிடும்னு சொல்கிறாங்களே, நிஜமாவே சரியாயிடுமா சத்குரு? யோக பயிற்சி பண்ணி பல மக்களுக்கு பல விதமான நோயிலேருந்து வெளியே வந்த நிகழ்ச்சி இருக்குது. இது பற்றி பல விதமான விவாதங்கள் நடந்திருக்குது. என்னத்துக்குன்னா, மக்கள் சாமானியமாக இது ஏதோ ஒரு மாயமோ இல்லை மந்திரமோ இல்லை அதிசயமோ நினச்சிடுவாங்க. இது எந்த விதமான மாய மந்திரம் இல்லை, அதிசயம் இல்லை. உடல் என்றது பல நிலையில் இருக்குது.
இந்த உடல் பற்றி புரிஞ்சுக்கிற தன்மையும் பல நிலையில இருக்குது. யோகான்னா நம்ம உடல் பற்றி நாம் உள்நிலையிலேருந்து ஒரு புரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு. ஒரு விதமாக நாம் பார்க்கணுன்னா, இப்போ நீங்கள் பிறந்தப்போ இந்த உடல் இவ்வளோ சிறுசாக இருந்தது, இப்போ இவ்வளோ வளர்ந்துருச்சு. இது உள்ளிலேருந்து தானே வளர்ந்துருக்குது. இந்த உடல் படைத்தல் செய்கிற தன்மை உள்ளிலேருந்து தான் நடந்திருக்குது. உடல் படைத்தலுக்கு மூலம் நமக்குள்ளேயே இருக்குது. இப்போ உடலில் ஏதோ ஒரு நமக்கு பாதிப்பு வந்தால் நமக்குள்ளேயே இந்த உடல் உருவாக்குற ஒரு சக்தியே நமக்குள்ளே இருக்கிறப்போ நாம் அது கூட தொடர்பு வச்சா நம்ம உடலில் இருக்கிற பிரச்சனையை நீங்கிக்க முடியாதா? ஆனால் இதை நாம் கரெக்டாக இது புரிஞ்சுக்கணும். நம்ம உடலுக்கு வெளியிலேருந்து எந்த நோய் வந்தாலும், ஒரு கிருமினாலேயோ ஒரு வேற ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ வெளியிலேருந்து நோய் வந்தால் இதுக்கு மருந்து தேவை. ஆனால் உள்ளே நம்ம உடலுக்குள்ளேயே நாம் எப்போ ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்குறோம், அதுக்கு தீர்வு கூட நம்ம உடலுக்குள்ளேயே இருக்குது. யோக பயிற்சினாலே கட்டாயமா மனிதனு ஆரோக்கியமா வாழ்றதுக்கு தேவையான கருவி, தேவையான வழிமுறைகள் கட்டாயமா இருக்குது. சத்குரு, நான் ஒரு முஸ்லீம்ங்க, நான் யோகா கற்றுக்கலாமா? நான் யோகா கற்றுக்கினாலே மத நம்பிக்கை பாதிக்குமா? நீங்கள் கிறிஸ்டியனாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் எதாவது இருந்தாலும் மாருதி காரில் நீங்கள் உட்காந்து ஸ்டார்ட் ஆகுதா? இல்லை ஜெய் மாருத்தின்னு சொன்னால் மட்டும் ஸ்டார்ட் ஆகுதா? வண்டி ஓட்ட புரிஞ்சுட்டிங்கன்னா நீங்கள் யாரே இருந்தாலும் வண்டி ஓட்டிக்க முடியும். என்ன அதுக்குன்னா இது ஒரு தொழில்நுட்பம். இதே விதமாக இந்த யோக விஞ்ஞானம்ன்றது இது ஒரு தொழில்நுட்பம். இது உபயோகப்படுத்துறது எப்படின்னு கற்றுக்கணும். இதுக்கு உங்கள் மதத்துக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. இந்த ஒரு விஞ்ஞானம் இந்த கலாச்சாரத்தில் வளர்ந்து வந்ததுனால சில பேர் மக்களை இது இந்து மதத்துக்கு சேர்ந்ததுன்னு ஒரு பேர் கொடுத்துட்டாங்க. இந்த யோக விஞ்ஞானம் ஹிந்துவான்னு கேட்டால் அர்த்தம் என்னன்னா, இப்போ இந்த ஈர்ப்பு சக்தின்னு இருக்குது. நீங்கள் எந்த மதம் இருந்தாலும் உங்கள் பிடிச்சி வச்சிருக்குது ஈர்ப்பு சக்தி. இந்த ஈர்ப்பு சக்தி கண்டுபிடிச்சவங்க அந்த விஞ்ஞானி, அந்த ஐசாக் நியூட்டன் யூதராக இருந்தாங்க. அப்படின்னா ஈர்ப்பு சக்தி யூத மதத்துக்கு சேர்ந்ததான் கேட்டால் என்ன பண்ணுறது? அவர் மட்டும் பிடிச்சி வச்சிருக்குதா? நம்ம எல்லாமே பிடிச்சி தானே வச்சிருக்குது. இந்த யோக விஞ்ஞானம் கூட அப்படிதான். இது எந்த ஒரு மதத்துக்கு சேர்ந்தது இல்லை. இது ஒரு விஞ்ஞானம், இது ஒரு தொழில்நுட்பம். பிரதி ஒரு மனிதனை இது உபயோகப்படுத்தி ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும்னு என்னுடைய ஆசை. என்னங்க சத்குரு, உங்களை மதங்களையெல்லாம் கடந்தவர்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தா தியானலிங்கம்னு சிவன் கோயிலை கட்டி வச்சுருக்கீங்க. தியானலிங்கத்தை எதுக்காக கட்டினீங்க? அதன் நோக்கம் என்ன? சிவா என்றவங்க இங்கே கடவுளா வழிபடுறதில்லை. ஆனால் ஆதி குருவா, முதலாவது குருவா, யோகா குருவா அவர் மதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதனால இந்த தியானலிங்கம்ன்றது இந்த யோக விஞ்ஞானத்தில் ஒரு உயர்ந்த தன்மை. இங்கே எந்த விதமான வழிபாடு கிடையாது, எந்த விதமான சடங்கு கிடையாது. இந்த கோயில் எப்பவுமே அமைதியில் இருக்கும். இங்கே எந்த விதமான மந்திர உச்சரிப்பு எது கிடையாது. இது தியானத்துக்காக உருவாக்குன ஒரு ரொம்ப சக்தியான உருவம். உங்களுக்கு எந்த விதமான நம்பிக்கை தேவையில்லை, நீங்கள் கும்பிட தேவையில்லை. சும்மா கண்ணு மூடி சில நேரம் உட்கார்ந்தாலே எந்த விதமான ஒரு குறிப்பு இல்லாமையே நாங்கள் ஒரு மனிதனை தியானத்து நிலை கொண்டு வர முடியும். லட்சக்கணக்கில் மக்களை குறிப்பு இல்லாமல், எந்த விதமான பயிற்சி இல்லாமல் ஒரு தியானம்ன்றது உணர்றதுக்கு ஒரு கருவியாக இது உருவாக்கப்பட்டிருக்குது. பிரதி ஒரு மனிதனு இது உபயோகப்படுத்திக்கணும். இந்த தியானத்தை தன்மை அவனுக்குள்ளே கொண்டு வரணும். பிரதி ஒரு மனிதன் இது உபயோகப்படுத்திக்கணும். பெண்களே பூவு செடி கொடின்னு வர்ணிச்சது போதுமையா. பெண்களா வாழ விடுங்கய்யா, வளர விடுங்கய்யா. முதல்ல வணங்கலாம் வாங்கய்யா. பெண்மையை போற்றி பாராட்டுவது நைஹா.